இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மையான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் மாற்றத்தின் முதல்வர், மக்களின் முதல்வர், என் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசில் இடம்பெற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள், அன்பு சகோதரர் திரு ரமேஷ் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் அவர்களே, மதிப்பிற்குரிய அண்ணன் கூபா கிருஷ்ணன் அவர்களே, பேராசிரியர் நான் பெரிதும் மதிக்கும் அன்பு மாமா KM காதர் மொய்தீன் அவர்களே, கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நா சுப்பிரமணியம் அவர்களே, அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு முதலில் தமிழ்நாட்டுக்கு எதிரான, சிறுபான்மையினருக்கு எதிரான, ஏழை எளிய மக்களுக்கு எதிரான இந்த வெளிநாட்டு நன்கொடை சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக, தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நான் தொடங்குகின்றேன். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் நாளில் நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நான் குரல் எழுப்பிய போது, இன்னல் முஸ்ஸத்திகின வல் முஸ்ஸத்திகாத் வ அஹ்ரருல்லா கர்லன் ஹஸ்னன் உலா அஃபு லஹும் வலஹும் அஜ்ருன் கரீம் என்று அரபு மொழியில் திருக்குரான் வசனம் 57:18 அதை சுட்டிக்காட்டி, ஏழை எளிய மக்களுக்கு, ஆதரவற்றோருக்கு தான தர்மம் உள்ளிட்ட தொண்டுகளை செய்வது இறைவனுக்கே கடன் கொடுப்பதற்கு சமமானது என்பதே இந்த வசனத்தின் பொருள் என்பதை உணர்த்தி நாடாளுமன்றத்தில் என் உரையை அன்று நான் தொடங்கினேன். வக்ஃபு சொத்துக்கள் எதற்காக உருவாக்கப்பட்டன? ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் வக்ஃபு சொத்துக்கள் உருவாக்கப்பட்டன. வக்ஃபு சொத்துக்கள் இஸ்லாமியருக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் என அனைத்து தரப்பு ஏழை எளிய மக்களுக்கும் பொது பயன்பாட்டிற்கும் உரிய தொண்டு சொத்துக்கள் என்று அன்று நாடாளுமன்றத்தில் அதை விவரித்து கூறினேன். அப்படிப்பட்ட சொத்துக்கள், அந்த சொத்துக்களின் உரிமையை பறிக்கும் அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து அன்று நாம் அனைவரும் ஒரு குரலில் நாம் அதை வலுவாக எதிர்த்தோம். இப்பொழுது அதே போல FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2026 வெளிநாட்டு நன்கொடை சட்ட திருத்த மசோதா 2026 இந்த மசோதாவை கடந்த நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியது. இது சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல, இது சிறுபான்மையினர் நடத்தும் தொண்டு நிறுவனங்களால் பயன்பெறும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள், இந்துக்கள் உட்பட இது பெரும் பாதிப்பை உருவாக்கும் என்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. அதனால் அந்த எதிர்ப்பை ஒட்டி ஒன்றிய அரசு அந்த வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை
நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பியது. இந்த FCRA இந்த மசோதா கல்வி, மருத்துவம் போன்ற சமூக நல பணிகளில் ஈடுபடும் தொண்டு நிறுவனங்கள், அந்த தொண்டு நிறுவனங்கள் அவர்களது சேவையை தொடர்ந்து செய்ய முடியாமல் ஒடுக்குவதற்காக அமைக்கப்பட்டதாக உள்ளது. இந்த திட்டத்தால் சிறுபான்மை மக்கள் நடத்தி வரும் தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களும் பறிபோகும் அபாயமும் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு மசோதா சிறுபான்மையர் மட்டுமல்லாது சிறுபான்மையர் நடத்தும் நிறுவனங்களால் பயன்பெறும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கெல்லாம் பாதிப்பை உருவாக்கும் இந்த மசோதாவின் முக்கிய அம்சங்கள் சிலவற்றை பற்றி நான் இங்கே விவரிக்க விரும்புகின்றேன். அது அந்த மசோதாவில் என்ன இருக்கோ அப்படியே அது சுருக்கத்தை தான் நான் சொல்ல போறேன். ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன் நான். The proposed FCRA bill, Foreign Contribution Regulation Act Amendment Bill 2026, should maintain a proper balance between the legitimate objective of regulating foreign contribution and the constitutional values of freedom to carry on legitimate charitable social activity. The objective of preventing the misuse of foreign contributions and protecting national security is legitimate and important. However, this new FCRA amendment bill to achieve this objective should distinguish between organizations genuinely involved in unlawful activities and organizations carrying out legitimate charitable and religious activities. அதாவது வெளிநாட்டு நன்கொடைகள் தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதும் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதும் சட்டப்பூர்வமானதும் முக்கியமானதும் தான். ஆனால் இந்த நோக்கங்களை அடைவதற்காக முன்வைக்கப்படும் FCRA திருத்த மசோதா சட்டவிரோத நடவடிக்கைகளில் உண்மையாக ஈடுபடும் அமைப்புகளையும் சட்டப்பூர்வமான தொண்டு மற்றும் மதப்பணிகளை மேற்கொள்ளும் அமைப்புகளையும் தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். The FCRA Amendment Bill 2026 introduces Rule 14A, which proposes a financial test for determining whether an association has undertaken reasonable activity in the chosen field. An association is deemed to have undertaken reasonable activity if it has utilized at least 10 lakhs of foreign contribution during the preceding 2 financial years for that purpose. The 10 lakh threshold may unfairly disadvantage genuine organizations, particularly smaller organizations, or those receiving limited, irregular, or temporarily unavailable foreign contributions. Therefore, renewal should not depend solely on the quantum of foreign contribution utilized, but on the organization's overall conduct, genuineness of its activity, and financial transparency. அடுத்து இந்த FCRA திருத்த மசோதா 2026 அறிமுகப்படுத்தும் விதி 14A ஒரு அமைப்பு தான் தேர்ந்தெடுத்த துறையில் நியாயமான செயல்பாடுகளை மேற்கொண்டுள்ளதா என்பதை தீர்மானிக்க நிதி அடிப்படையிலான அளவுகளை முன்மொழிகிறது. அதன்படி முந்தைய 2 நிதியாண்டுகளில் குறைந்தபட்சம் 10 லட்சம் வெளிநாட்டு பங்களிப்பை அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தி இருந்தால் அந்த அமைப்பு நியாயமான செயல்பாடுகளை மேற்கொண்டதாக கருதப்படும். இந்த 10 லட்சம் வரம்பு குறிப்பாக சிறிய அளவிலான உண்மையான அமைப்புகளுக்கும் குறைந்த அளவில் சீரற்ற முறையில் அல்லது தற்காலிகமாக வெளிநாட்டு பங்களிப்பு கிடைக்காத அமைப்புகளுக்கும் அநியாயமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் இந்த FCRA லைசன்ஸ் அந்த பதிவை புதுப்பிப்பது என்பது பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு பங்களிப்பின் அளவை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது. மாறாக அந்த அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளின் உண்மைத்தன்மை மற்றும் நிதி வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு முடிவு செய்யப்பட வேண்டும்.